Walking the wild, walking the wild. Don't know why. Cars play cowgirls and numberless jazz. We're feeling just fine in our running hats. Walking the wild, walking the wild. I don't know why. I don't mind the hustle and the tussle. I don't mind the grind. I don't mind pretending we don't see these signs. I don't mind the hustle and the tussle. I don't mind the grind. You and me dancing on the Gideon time. On the Gideon time. Try to unplug it, turn it back on. Try to unplug, but the feeling's gone. Walking the wild, walking the wild. You don't know why, you don't know why, you don't know why. Radio play in the cesspool stream. Oh, running down nightmares that used to be dreams. Walking the wild, walking the wild. And I don't know why. I don't mind the hustle and the tussle. I don't mind the grind. I don't mind pretending we don't see these signs. I don't mind the hustle and the tussle. I don't mind the grind. You and me dancing on a Gideon time. I don't mind the hustle and the tussle. I don't mind the grind. I don't mind pretending we don't see these signs. I don't mind the hustle and the tussle. I don't mind the grind. You and me dancing on a Gideon time. You and me dancing on my Gideon time. Punch drunk, crazy, bets on me. Back mid scroll, Armageddon arcade. Walking the wild, walking the wild. Don't know why. Cars play cowgirls and numberless jazz. We're feeling just fine in our running hats. Walking the wild, walking the wild. I don't know why. I don't mind the hustle and the tussle. I don't mind the grind. I don't mind pretending we don't see these signs. I don't mind the hustle and the tussle. I don't mind the grind. You and me dancing on the Gideon time. On the Gideon time. Try to unplug it, turn it back on. Try to unplug, but the feeling's gone. Walking the wild, walking the wild. You don't know why, you don't know why.
நிகழ்ச்சி இல்லை என்று தமிழாசிரியர் அவருடைய தலைமை தெரிவித்தார். அதனால தான் நான் இன்று இங்கே வர வேண்டிய சூழ்நிலை. நேற்று தமிழாசிரியர் தகவலுடைய என்னை தொலைபேசி அழைத்து நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று சொன்னார்கள். நான் காமராசரை முதலாக பார்த்தது 5ஆம் மணிக்கு போது தீவிரம் பற்று கொண்டு நாட்டின் விடுதலை தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு மேல் என்று துவங்கி என்னை இந்த நாட்டிற்கும் மண்ணுக்கும் கொடுத்த என் தாய் தந்தையை வணங்கி இந்த உரையை நான் துவங்குகிறேன். இன்றைய நாள் நமது வாழ்க்கையில் பெரும் சந்தோஷமான நாள். இன்றைய தினம் நமது மார்னிங் ப்ரேயரே அவருக்கு பண்ணுறதா நம்ம அவருக்கு செய்யக்கூடிய நன்றி கடனும் மரியாதையும் அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு கிராட்டிடியூடாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயம். ரெண்டாவது, அவருடைய மதிப்பை நம்ம தமிழர்களாகி நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கோமோ இல்லையோ, ரஷ்யாவில் அவருடைய இதை புரிஞ்சதுனால ரஷ்யா பார்லிமெண்ட்டில் அவருடைய மிகப்பெரிய ஃபோட்டோ வச்சு இன்னும் அவருக்கு அந்த ஆனர் பண்ணிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுக்காரங்க கூட அவருக்கான மரியாதை அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. நம்ம நாட்டுக்காரங்க நம்ம மக்கள் அதை உணரல அப்படிங்கிறது ஒரு சின்ன என்னுடைய வருத்தம். அதே மாதிரி காமராஜரை பற்றி இப்போ 2-3 இன்சிடென்ட்ஸ் நிறைய சொல்லலாம், சொல்லிகிட்டே இருக்கலாம். நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன். அவர்கள் கடந்த வாரங்களெல்லாம் உலகத்திற்கு மாநாடு 7வது மாநாடு ஜெர்மனியில் நடைபெற்றது. மாநாட்டுக்கான அனைத்து ஏற்பாடுகள் செய்து திருப்பூரிலிருந்து உலகத்திற்கு மாநாடு சார்பாகவும் தமிழ்நாடு தமிழ்ச்சங்க சார்பாகவும் எல்லாம் வாழ்த்து சென்று வந்ததற்காக உலக திருப்பூர் பேரவை சார்பாக எங்கள் அன்பான ஒரு சாமி அவருக்கு அறிவித்த இந்த நாட்டில் வருகிறேன். கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் சார்ந்த உடன்பரவா சகோதர சகோதரி அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மன மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை பற்றி எனது பார்வையில் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் விடாமுயற்சி. அவர் மனதில் ஒரு செயல் தோன்றிவிட்டால் உடனடியாக அந்த அரசு திட்டத்திலே நிறைவேற்றி விடுவார். இவருடைய ஒரே தலைவர் காமராஜர் அவர்கள். இவருடைய எந்த தலைவனுக்கு எந்த இடத்துல என்ன இருக்கிறதே தெரியாது. அப்படிப்பட்ட தலைவரை நாம இருந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம சொன்ன இந்த மேல அணைக்கட்டுகள் 14 அணைக்கட்டுன்னு சொன்னீங்க இல்லையா, அது 3 அணைக்கட்டுகள் நமக்கு அந்த மேல வாழையத்துக்கு இந்த சாரி வாழையங்க ஆடிமலை ஆடியார் ஆனமலை பரவல் ஆடியார் அந்த அணை கட்டும் பொழுதும் ஒரு அதிகாரி கிடைத்தார். இந்த மாவட்டத்தில் விட்டிருக்கும் தமிழ் அணையையும் ஐயர் திருவள்ளுவரையும் தந்தையார் அவர்களை வணங்கி உரையிடுகின்றேன். இன்று கல்வி வீரர் காமராஜ் பிறந்த நாள். இந்த மாமனிதர் பிறந்தநாள் தமிழகத்தில் கல்வி கூடங்கள் அத்தனையிலும் கொண்டாடப்படுகிறது. கல்விக்கண் திறந்த மாமேதை. கனிமழை பொழிய வந்திருக்கும் கார்மேக கூட்டணி, கன்னித்தமிழ் அமுதனி, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். முப்பால் உள்ள திருக்குறளை நேசித்து அதனை வாசித்து முக்கணி சுவையுணர என் முன்னால் அமர்ந்திருக்கும் ஆன்றோரே, சான்றோரே, அறிமுக வெளியோரே, உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கின்றேன். காலத்தின் தவத்தால் கருணையின் பரிவாள், காலத்தின் தவத்தால் கருணையின் பரிவாள் பிறந்திட்ட கல்விக்கண் பிறந்திட்ட கர்ம வீரர் தமிழனை
தெய்வ புலவரையும் CS ஐயாவையும் வணங்கி இந்த இனிய நிகழ்வில் தலைவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் எனது திருத்தொல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய நாளில் கர்ம வீரர் என்பார், ஏழை பங்காளன் என்பார், கருப்பு காந்தி என்பார், கண் திறந்த கல்வி கண் திறந்தவர் என்பார். எப்பொழுது அடைமொழி இட்டாலும் நான் அவரை பார்ப்பது ஒரு வள்ளலாக. எப்படி என்றால், சற்று முன் சுந்தரேசன் ஐயா சொன்னது போல வெளிநாட்டில் இருந்து இயந்திரங்களை இறக்குமதி செய்கிறார் தமிழ்நாட்டிற்காக. அந்த இயந்திரங்களை இறக்குமதி செய்யும் போது அவர்கள் கொடுத்த லஞ்ச பணம், அந்த பணத்திலையும் ஒரு மிஷினை வாங்கி இயந்திரத்தை வாங்கி அதை அரசுடைமையாக்குகிறார். தனக்கு வந்த லஞ்சத்தை அது அரசு கஜானாவில் சேர்க்கிறார். அது ஒரு வள்ளலால் மட்டுமே முடியும். தன்னிடம் உள்ளதையும் தனக்கு இனிமேல் வரப்போவதையும் அவர் அரசு கஜானாவில் சேர்த்தார். வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார், அஞ்சாமை, ஈகை, அறிவுறுக்கம் இவை நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு குணம். இவர் வள்ளுவ பெருந்தகை சொன்ன அத்தனையும் நமது காமராஜர் அவர் இடத்தில் இருந்ததால் தான் அவரால் சிறந்த ஒரு நாட்டை ஆள்பவராக இருந்து நம்முடைய மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யாரும் பார்த்ததுண்டா, யாரும் பார்த்ததுண்டா, யாரும் பார்த்ததுண்டா, யாரும் பார்த்ததுண்டா, தன் வீடு பாராமல் தன் வாழ்வு பாராமல் நாடு முன்னேற நாடு முளைத்தவரை நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. சகோதரர்களே, இன்றைய தினம் அரிமா சங்கத்திலே புதிதாக பதவியேற்ற தலைவர்கள் வந்து சென்றார்கள். நமது காமராஜரை போல அவர்கள் பணிக்காலத்திலே சிறக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஒரு பணியிலே ஒரு பதவியிலே இருக்கும் போது எப்படி வாழ வேண்டும் என்று காமராஜர் வாழ்ந்தார் என்பதை ஒரு திரைப்பட பாடலின் வரிகள் மூலமாக சொல்கிறேன். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா, அன்பே உன் அன்னை அறிவே உன் தந்தை, உலகே உன் கோயில் ஒன்றே உன் தெய்வம், மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் உனக்கு ஒரு பேர் இருக்கும், கடமை அது கடமை, கடமை அது கடமை என்று ஏற்றுக்கொண்ட கடமையிலே கர்ம வீரரை போல் இருந்து அவர்கள் லயன்ஸ் கிளப் அரிமா சங்கத்தினர் இந்த திருப்பூருக்கு மட்டுமல்ல உலகமெல்லாம் அவரது பெயர் நிலைத்திருக்க அவர்கள் பணிக்காலத்திலே சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. திருக்குறள். மகராசா எங்கள் காமராசா, படிக்காத வேலையே புகழ் காமராசா, பாவோற்றும் மகராசா எங்கள் காமராசா. வணக்கம். அடுத்து யாழி என வரும் பட்டிமன்ற பேச்சாளர் வாங்க இந்துமதி அவர்களை பேசுமாறு அன்புடன் செவிக்கு உணவில்லாத சிறிது வயிற்றுக்கு இயப்படும். ஆனால் வயிற்று இங்கு பசி இருக்கும் போது செவிக்கு விருந்தாக கவியரங்கம் ஆரம்பித்திருக்கின்றது. அப்படி பிறந்த மழை மேகம்தான் கர்ம வீரர் காமராஜர். அரியணை தேடவில்லை அவர், அறத்தின் வழியே நடந்தார். அதிகாரம் அவரை அலங்கரிக்கவில்லை, அவர்தான் அதிகாரத்திற்கே அழகு சேர்த்தார். வாழ்க்கை படிக்க வேண்டிய வரலாறு அல்ல,
பின்பற்றிய வேண்டிய வழிகாட்டி. வாழ்க உங்கள் புகழ், வளர்க உங்கள் வழி. காமராஜரின் வழி தொடர்ந்து நடப்போம் என்று இளைய தலைமுறையினரை நான் இணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய திருப்பூர் மக்கள் மாமன்றத்தினருக்கும் திரு தமிழ்நாடு சங்கம் தங்கவேலு ஐயா அவர்களுக்கும், உலக திருக்குறள் பேரவை திரு ரங்கசாமி ஐயா அவர்களுக்கும், தன்முனைப்பு பேச்சாளர் திரு மோகன் பாரத் அவர்களுக்கும், தலைவராக வீட்டிற்கும் சத்ருகுணன் அண்ணா அவர்களுக்கு இன்று பிறந்தநாள்னு கேள்விப்பட்டேன். அண்ணா, என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ட்ரீட் எல்லாம் கேட்டு தொந்தரவு தரமாட்டேன், ஆனால் நீங்களே கொடுத்துருவீங்க. அடுத்து சுந்தரேசன் அண்ணா அவர்களுக்கும் நாதன் ரகுநாதா அண்ணா அவர்களுக்கும் பாடுங்க பாடுங்க கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறமா 4 வரியை பாடி அதை என்னுடைய மனசுக்கு திருப்தி செய்த மாயாவி மனோகரன் அண்ணா அவர்களுக்கும், ராஜா இன்னிசை கச்சேரி எப்பவுமே பொருளாளராக இருந்து இன்னைக்குதான் நிறைய விஷயங்கள் இந்த மன்றத்துல செஞ்ச ராஜா அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இறங்கி வந்திருக்கின்ற அப்பாஸ் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். புகழனைத்தும் ஒருவருக்கு. இன்றைய தினம் காமராஜர் கவிதை வாசித்தவர்களே, இறந்த பயனை முறையே பயணித்தவர், மக்கள் பணியே மகேசன் பணி என்ற தலைவர் சொல்லுக்கு முத்திரை பதித்தவர், மனித நேயமே தலைவரின் கருதி புகழை புறந்தள்ளி உச்சம் தொட்டவர், மக்களின் அடிப்படை தேவைகளை புரிந்து சேவை செய்தவர், பள்ளியறை துறந்து பல கல்வியறை திறந்த படிக்காத மேதை, பார்ப்போர் மேதை, தென்னாட்டு காந்தி, செவிக்கு உணவு மட்டுமின்றி வயிற்றுக்கும் உணவளித்த ஈகை தலைவர், தமிழகத்தில் தொழில் மூலம் புரட்சி செய்து படித்தவருக்கு உடனே வேலை கொடுத்தவர் கருப்பு வைரம், விவசாயம் சிறக்க பல அணைக்கட்டுகளை கட்டி மின்சாரத்திற்கும் வழிவகுத்தவர் கர்ம வீரர், அடித்தட்டு மக்களின் உணவே உண்டு வாழ்ந்தவர், நேர்மையான ஆட்சி, உறுதியான முடிவு, தன்னலமாற மனிதநேயத்தின் மறுவுருவோம். அவர் வழி நடப்போம், அவர் கனவை மெய்ப்படுத்துவோம். நன்றி, வணக்கம். சிறப்பு நல்வாழ்த்துக்கள். அடுத்து உடுமலை நாராயணகவியின் வழி மக்கள் மாமன்றத்தினுடைய நிர்வாகிகளே மற்றும் அனைத்து பெரியவர்களே, இந்த ஒரு சிறப்பான நாள் என்னன்னு கேட்டால் நம்ம சத்ருகனுக்கு பிறந்த நாள். அதுதான் சிறப்பான. ஏன்னா ராமாயணத்துல 4 பேர்கள் ஒருத்தர், ஆனா அவர் கண்ணுக்கே தெரியாம தான் ராமாயணம் இருக்குங்களா. ரம்ய குரல் 4 பேரில் ஒருவர், ராமனின் தம்பி, வாழ்த்து குரலும் அதுக்கு அடுத்தது கதை. அந்த கதையை கவிதையாக்குற திறன் இருக்கணும். அந்த கவிகள் அந்த கவிதையை கதையாக்குற திறன் இருக்கும். அப்ப நாராயண வீட்டை போய் அமராதா கேட்கிறாரு, இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணலாம் இருக்கிறேன், அதுக்கு ஒரு காசு சொல்லணும். கதையெல்லாம் சொல்ல மாட்டான், 4 வரி தான் சொல்லுவேன் அப்படின்னாரு. அவர் சொன்னார், ஒரே வாரத்தில் 4 வரிகள் சொன்னார். சொல்லும்போது அந்த என்னன்னா வித்தியாசமான வார்த்தையை சொல்லி போட்டார். அது சொல்றேன். அதுக்கு அடுத்தது பட்டுக்கோட்டை கல்யாணத்துக்கு போனாங்க. ஏப்பா, நான் சிறிதர் போய் கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணுறப்பா, பாட்டு எழுதுறேன், என்னங்க கதை இதில் அவர் சொல்றாரு. கழனி ஓட்டும் மதி ஒளியே, கல்விக்கு கண் கொடுத்த புரட்சி தலைவர், கல்விக்கு கண் கொடுத்த புரட்சி தலைவரை, மதிய உணவு கொடுத்த மகிழ்ந்த வள்ளலே, மதிய உணவு கொடுத்த மகிழ்ந்த வள்ளலே, மகாபாரதத்தில் பீஷ்மரை போல கங்கணம் கட்டாத கர்ம வீரர், மகாபாரதத்தில் பீஷ்மரை போல கங்கணம் கட்டாத கர்ம வீரர், காடு மலைகளை துளைத்தெடுத்து கலனிகள் ஆக்கிய பசுமை புரட்சி செய்தவர். அவனை பற்றி சேவையில் கரவைநிற கண்ணன் ஆட்சியலின் மன்னன், கரவைநிற கண்ணன் ஆட்சியலின் மன்னன், தூய்மை அரசியல் சின்னம், துடிப்பான செயல் வீரன், தாகம் தீர்க்கும் மடையர் தந்தது உன் கைகள், தாகம் தீர்க்கும் உன் கைகள், தாகம் தீர்க்கும் மடையர் தந்தது உன் கைகள், பல தொழிற்சாலைகள் பறைசாற்றும் உன் பெயரை, பள்ளிகளை நிறுத்தாய், பல மேதைகள் வந்தார்கள்,
பள்ளிகளை விதைத்தாய், பல மேதைகள் வந்தார்கள். உனக்கில்லை குடும்பம், உனக்கில்லை குடும்பம், தமிழ் மக்களே உன் குடும்பம். தமிழ் தாயின் தலைமகனே, நீ என்றும் புகழ் மகனே, உன் விண்மூட்டும் புகழ் வாழ்க, வாழ்க வாழ்கவே. நன்றி. அடுத்து இந்திய வங்கியினுடைய முன்னாள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்கும் ஆசிரியர் கல்வியாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த கவிதை அணிக்கு தலைமையேற்கும் நண்பர் ஆர் ரகுநாதன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் கல்வியாளர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், திருச்சி பொன்மலையில் பெண் வாய்ந்த தொழிற்சாலை காமராஜர் கொண்டு வந்தார் என்று. அவர் இன்னும் ஒன்று கொண்டு வந்தார், அதான் பொன்மலை ரயில்வே வழிமுறை. இது ஒரிசா போக வேண்டியதை காமராஜர் திருச்சி மீண்டும் கொண்டு வந்து பல அதுவும் அப்புறம் நெய்வேலி நிலத்திரை அதுவும் காமராஜர் கொண்டு வந்தார். பொன்மலை ரயில்வே வாய்ந்த தொழிற்சாலை பற்றி நான் ஏன் சொல்கிறேன் என்றால், அந்த பொன்மலை ரயில்வே பணிமனையை தான் இந்த மாமனார் மாமியார் மக்கள் எல்லாம் ஒர்க் பண்றாங்க. அதே போல பெல் பாய்லர் தொழிற்சாலை அது என் மனைவியுடைய அக்கா வீட்டுக்காக எல்லாரும் அது ஒர்க் பண்றாங்க. அது கொண்டு வந்தாலும் எனக்கு அது ஒரு நிறைய தொழிலாளருக்கு வேலை கிடைக்குது. மற்றும் இது காமராஜர் கிட்ட என்னன்னா, நானும் காமராஜர் திருப்பூர் எஞ்சி புதூர் பள்ளியில் படிக்கும் போது முதல் மதிய உணவு ஆரம்பிச்சாங்க. அப்ப நம் காமராஜர் ஆட்சியை மீண்டும் ஏற்கிறோம், நம் கர்ம வீரர் முதல்வரை தேடி பார்க்கிறோம். தென்னகத்தின் காந்தியே, தமிழகத்தின் தியாகியே, தமிழ் தாயின் மகனே காமராஜரே, தமிழகத்தின் வளர்ச்சியே, இந்தியாவின் எழுச்சியே, நம் இந்தியர்களின் தலைவரே, கர்ம வீரரே. உலகக்கல்வி கொண்டு வந்து இணைக்கும் போது கோபப்பட்ட கர்ம வீரர்